Guess the age. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 75. சூப்பர். நோவாவை கர்த்தர் அழைச்சு பேழை செய்யணும்னு சொல்லும்போது நோவாவுக்கு என்ன வயசு? 100. 500 நினைக்கிறேன். 100 வருஷம் ஆச்சு கட்டல. கரெக்ட். 500. பேழைக்குள்ள போகும்போது, அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி பேழைக்குள்ள போகும்போது நோவாவுக்கு என்ன வயசு? 600 தானே? கரெக்டா சொல்லணும். 600. கரெக்ட். ஈசாக்கு ரெபேக்காவை திருமணம் செய்யும்போது ஈசாக்குக்கு என்ன வயசு? ஈஸியா கேட்கலாம். கரெக்ட். என்னது ஈஸியா? 40. நீங்க क्वेश्चனா கேட்க கூடாது, ஆன்சரை சொல்லிரணும். 40. கரெக்ட். யோசேப்பை பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும்போது யோசேப்புக்கு என்ன வயசு? 20 ல இருந்து 25 குள்ள நினைக்கிறேன். தப்பு. 30 வயசு. கரெக்ட். பார்வோன் இடத்துல பேசும்போது மோசேக்கு என்ன வயசு? 40. 80. கரெக்ட். 80 தான் கரெக்ட். யோசுவா எந்த வயதுல மரணம் அடைந்தான்? யோசுவா இல்ல 120. 110. அப்பா. இயேசு அவங்க அப்பா அம்மா கூட எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவர் தொலைஞ்சு போறாருல, தொலைஞ்சு போகும்போது என்ன வயசு சொல்லு? 12 வயசு. கரெக்ட். இயேசு ஞானஸ்தானம் பெற்ற போது என்ன வயசு? 30 வயசு. கரெக்ட். ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கும் போது என்ன வயசு? 90 வயசு. 95. 97. 90 இல்ல ஈசாக்கு பிறந்தப்ப அவனுக்கு 13 வயசு. 85. 80. ஈசாக்கு பிறந்தப்ப அவனுக்கு வந்து 13 வயசு. இஸ்மாவேலுக்கு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.